ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஈவினிங் டயத்தில் நம்ம ஒரு ஸ்நாக்ஸு தான் செய்ய போகிறோம். இது குழந்தைங்க கேட்டால் சும்மா டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். அதுக்கு நான் இப்போ மீன் மேக்கர் எடுத்திருக்கேன். அது 1 கப்பு மீன் மேக்கரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. மூடி வச்ச பிறகு இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. பிழிஞ்சு எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும். தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு போடுங்க. இப்போ போட்டாச்சு. பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து காரம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றாமல் இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சிட்டு வந்ததை நம்ம கோப்பையில் போட்டுக்கலாம். இந்த பவுலில் போட்டுருவோம் எல்லாத்தையும். தண்ணி சொட்டு கூட நம்ம ஊற்றக்கூடாது. அதில் உள்ள இதே போதும், அந்த ஈரப்பதமே நமக்கு போதும். இப்போ காரத்துக்காக மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். 1 ஸ்பூனை போட்டுக்கலாம், நம்ம 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இது வந்து நல்லா உரப்பாக இருந்தால் தான் இந்த ஸ்நாக்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட நம்ம மசாலா பொருளையும் சேர்த்துக்குவோம். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கரம் மசாலா அது 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். மல்லித்தூள் அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். நான் உப்பு தூள் தான் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு நம்ம மல்லிக்கீரை சேர்த்துக்குவோம், நல்லா பொடிசாக கட் பண்ணது. வெங்காயம் அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணது, அது நான் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் ஒரு 2 பொருள் சேர்க்க வேண்டியது இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மைதா மாவு நான் ஒரு 5 ஸ்பூன் மாதிரி சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு அது ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் சேர்த்தா தான் நமக்கு நல்லா மேலே நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். புளிப்புக்காக நம்ம எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 பழம் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். நம்ம எலுமிச்சம்பழம் சேர்த்தோம்னா நல்லா சுவையாக இருக்கும், மசாலா நல்லா புளிப்பு சுவையோடு இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். தண்ணிலாம் சேர்த்துறாதீங்க. இந்த மாவு போட்டதுனால நம்ம எக்ஸ்ட்ரா அதில் உள்ள தண்ணியும் இந்த மாவு அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் வந்து தண்ணிலாம் ஊற்றிடாமையே இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்குவோம். நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நான் நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ மாவுலாம் ரெடி ஆகிடுச்சி. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம ஃபஸ்ட்டு இதை அடுக்கிக்குவோம். இந்த அளவுக்கு பிடிச்சிக்கிட்டா போதும். நம்ம எந்த சைஸ் வேண்டாலும் நம்ம தட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி பால் சைஸில் சின்ன சின்னதாக உருண்டை போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க, அப்புறம் நம்ம வேவுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நம்ம இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்குவோம். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் வந்து நான் ஏற்கனவே ஊற்றி நல்லா சூடு வந்துருச்சு எண்ணெய். இப்போ வந்து ரொம்ப எண்ணெயை வந்து ரொம்ப சூடுபடுத்திட வேணாம். ஏன்னா இது வந்து நம்ம போட்டோன்னே அப்புறம் தீஞ்சு போயிடும். அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சு இது எல்லாத்தையும் நம்ம இப்போ பொரித்து எடுத்துக்குவோம். இது வந்து கொஞ்சம் நின்று தான் நல்லா வேகணும். அதனால் அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் தட்டி போட்டுக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ போட்டோன்னே திருப்பி விட்றாதீங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை பரட்டி விடுங்க. நல்லா இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. இது அப்படியே கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் சிம்மிலேயே இருக்கட்டும் அடுப்பு, இல்லாட்டி ரொம்ப கருகிடும்.
நல்லா சவந்திருச்சு. இப்போ இதை வந்து பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்குவோம். இந்த மாதிரி ரொம்ப நேரம் சென்று தான் இது நல்லா வேகணும். அப்போ தான் உள்ளார்க்க உள்ள மாவுலாம் நல்லா வேகும். இப்போ அடுத்த பேஜையும் நம்ம போட்டு பொரிச்சுக்குவோம். அதே மாதிரி அடுப்பை வந்து ரொம்ப ஸ்பீடில் வச்சிடாதீங்க, மெதுவாகவே இருக்கட்டும். இது நல்லா நின்று வேகுனா தான் நமக்கு நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். இல்லாட்டி உள்ளார்க்க நல்லா மாவாக கிடச்சிடும் அப்புறம். அதனால பொறுமையாக நின்று வேகட்டும். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையும் நான் அள்ளிட்டேன். மழை நேரத்தில் நல்லா சூடாக குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்து ஸ்நாக்ஸுன்னு கேட்டால் இது வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வரும். இப்போ இதை நான் புட்டு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா வெளியில் மொறுமொறுப்பாகவும் உள்ளார்க்க நல்லா சாப்பிட்டாவும். இப்போ இது வந்து நம்ம சிம்லேயே வச்சதுனால நல்லா வெந்துருச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.